அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்ன அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி நடத்தக்கூடிய கள் இறக்கும் போராட்டத்தை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். உண்மையிலேயே கள் ஒரு தடை செய்யப்பட வேண்டிய போதைப் பொருளாக இல்லையா அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இந்த விஷயத்தை பார்க்குறதுக்கு நாம் ரெண்டு காரணிகளை அடிப்படையாக எடுத்துக்கலாம். ஒன்று உலக வழக்கம், இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம அரசியலமைப்பு சட்டம் கொடுத்துருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகள். உலக வழக்கத்தின்படி பார்த்தா கிட்டத்தட்ட உலகத்தில் 108 நாடுகளில் பனைமரம் இருக்குது. அந்த எந்த ஒரு நாட்டிலையுமே பார்த்திங்கன்னா கள் இறக்குவதற்கும் வருவதற்கும் எந்த தடையுமே கிடையாது. குறிப்பாக இந்தியாவிலையும் சொல்ல போனால் தமிழ்நாட்டோட அண்டை மாநிலங்களான கேரளாவாக இருக்கட்டும், கர்நாடகாவாக இருக்கட்டும், ஆந்திராவாக இருக்கட்டும், இங்கே கூட பனைமரங்கள் இருக்குது. இங்கேயுமே எந்த ஒரு சூழலையுமே கள் இறக்குவதற்கும் வருவதற்கும் தடை கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் இருக்குது அப்படின்னா, இப்போ தமிழ்நாடு அரசாங்கம் கண்டிப்பாக உலக வழக்கத்தை ஏற்று தமிழ்நாட்டில் கள் இறக்குவதற்கு அனுமதி கொடுக்கணுங்கிறது தான் நம்மளோட கோரிக்கை. அடுத்து ரெண்டாவது ஒரு விஷயத்தை எடுத்தோம்னா, நம்ம அரசியலமைப்பு சட்டம் கொடுத்துருக்கக்கூடிய உரிமை. அதன்படி பார்த்தோம்னா அரசியலமைப்பு சட்டத்தோட பகுதி 4 ஆர்டிக்கல் 47 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒவ்வொரு அரசாங்கமும் தார்மீக கடமையாக கொள்ள வேண்டியது அந்த நாட்டின் குடிமக்களுக்கான ஊட்டச்சத்தை மேம்படுத்துவதையும், அவங்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதையும், அவங்களோட உடல்நலத்தை பேணுவதையும் அரசு ஒரு உறுதியான கடமையாக எடுத்து செயல்படணும். மேலும் அதாவது மது வகைகளையும் போதைப் பொருட்களையும் மருந்துக்காக அன்றி, அதாவது ஒரு மெடிசினல் பர்பஸ்க்காக மட்டும்தான் இந்த மது வகைகளையும் போதைப் பொருட்களையும் பயன்படுத்தணுமே ஒழிய வேறு எந்த சூழல்லையுமே அதை பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழலை அரசாங்கம் தடுக்கிறதுக்கு தான் முழு முயற்சி எடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதன்படி பார்த்தா கூட நம்ம பயன்படுத்த இன்றைக்கி இந்த கள் சித்த மருத்துவத்தின்படி அது ஒரு மிகப்பெரிய மருந்து. அது உடல் ஆரோக்கியத்திற்கும் உடல் நலத்தை பேணுவதிலையும், இன்றைக்கி நம்ம இருக்கக்கூடிய உயர் ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுலையும், உடலை குளுமையாக வச்சுக்கிறதுலையும் ஒரு முக்கியமான மூலப்பொருளாக ஒரு முக்கியமான பொருளாக தான் கள் இருக்குது. ஏன்னா இந்த கள் நம்மளோட உடல் ஆரோக்கியத்தை பேணுனதில் நம்ம சங்ககாலம் தொட்டே நம்ம சங்ககால பாட்டுகள்லேயே நமக்கு குறிப்பிட்டிருக்காங்க. பல புலவர்களாக இருக்கட்டும், மன்னர்களாக இருக்கட்டும், மன்னர்களோட மனைவிகளாக இருக்கட்டும், எப்போவுமே அவங்க தினசரி உணவில் கூட அவங்க கல்லை பயன்படுத்தியதான் நமக்கு சங்ககால பாட்டுகள் குறிப்பிடுது. அப்படி இருக்கும்போது கள் நம்ம தமிழர்களோட வாழ்வியலில் ஒரு உணவுப் பொருளாக தான் இருந்திருக்கு. அப்படிங்கும்போது நமது அரசியலமைப்பு சட்டம் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய உரிமையின்படி கள் ஒரு உணவு தான். அப்போ அந்த உணவை நாம் உற்பத்தி பண்ணுறதுக்கு அரசாங்கம் எந்த ஒரு சூழலையுமே தடை விதிக்க முடியாது. அது ஒரு ஊட்டச்சத்து பானமாகவும் இருக்கும்போது அது நமது ஆர்டிக்கல் 47 படி நமக்கு கல்லை தடை செய்ய எந்த ஒரு மாநில அரசுக்கும் அதிகாரமே கிடையாது. அப்படி இருக்கும்போது இதை எதிர்த்து இந்த நாம் தமிழர் கட்சி ஒரு போராட்டம் நடத்துதுன்னா, இதை அரசு செவிமடுத்து இந்த கள் இறக்குவதற்கு கட்டாயமாக அனுமதி கொடுக்கணுங்கிறது தான் நாம் இந்த வீடியோ மூலமா கேட்டுக்கொள்கிறோம். ஒருவேளை தவறும் பட்சத்தில் நாம் தமிழர் கட்சி என்ன செய்யுங்கிறது உங்களுக்கு தெரியும். நீங்கள் என்ன தடை கொடுத்தாலுமே அந்த தடையை மீறி போராட்டம் பண்ணி அந்த போராட்டம் மக்களுக்கானதாக இருக்கும்போது அந்த போராட்டத்தில் வெற்றியடைய செய்வது நாம் தமிழர் கட்சியோட தார்மீக வேலைகள். அப்போ இந்த போராட்டத்தையும், இந்த கல்லிறக்கும் போராட்டத்தையும் நாம் தமிழர் கட்சிக்கு துணையாக இருந்து இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளாக இருக்கட்டும், பனை தொழிலாளர்களாக இருக்கட்டும், பொதுமக்களாக இருக்கட்டும், இந்த கல்லிறக்கும் போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து இந்த போராட்டத்தை வெற்றியடைய செய்யணுங்கிறது இந்த பதிவின் மூலமாக நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.